ஈரோடு பவானி பகுதியில் சாலை வலம் சென்றார் முதல்வர் ஸ்டாலின். வழிநெடுகிலும் நின்ற மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட முதல்வர் விளம்பரம் தேடுவதாக பழனிசாமி விமர்சனம். ஒரு திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சூட்டும் விளம்பர மாடல் அரசு என்றும் பதிவு. திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி பாஜக கூட்டணிக்கு வரவுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து கூட பல கட்சிகள் வெளில வந்து எங்க கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த இல்ல, குழப்பம் இல்ல, வர்றதுக்கு ரெடியா இருக்காரு. எல் முருகன் கூறியது உண்மைதான். திமுக கூட்டணியில் உள்ள கட்சியுடன் பேசி வருகிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். கூட்டணியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வருவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பாஜக கூட்டணியில் பழனிசாமி இறுதி வரை இருப்பாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். சபாநாயகர் அப்பாவு சந்தேகம். அவங்க கூட வந்திருக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா கடைசி வரை அவங்க கூட இருப்பாங்களான்னு மட்டும் கேளுங்க. அவரு வேற முடிவு எடுத்தாச்சு. அப்படி சொல்லாங்க ஐயா. நீங்க அங்க வரவங்க நிறைய ஏடிஎம்கே எம்எல்ஏ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க. பேருந்தில் ஓசையில் செல்கிறீர்கள் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ. சட்டமன்ற உறுப்பினரின் பேச்சுக்கு பல்வேறு தரப்பில் வலுக்கும் எதிர்ப்பு. 4 மணிக்கு மேல உங்க ஓசியா பஸ்ல போய் தேனிக்கு போங்க, ஆண்டிட்டி போங்க, உசிலமிட்டி போங்க. இந்த ரோடு போட போறோம், இதுல பஸ் விட போறோம். நீங்களும் ஓசியாத்தையும் ஏறி போறீங்க. அன்னைக்கு என்ன சொல்ல போறீங்களோ தெரியல. பாமக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் தலைவராக பாலுவே தொடர்வார். பாலுவை பொறுப்பிலிருந்து ராமதாஸ் நீக்கிய நிலையில் சிறப்பு குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். ஈரோடு சத்தியமங்கலம் கோவை அன்னூர் பகுதிகளை குளிர்வித்த மழை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலும் மழையால் மகிழ்ச்சியடைந்த மக்கள். தேனிலவுக்கு சென்ற இளைஞரை மனைவியை கொலை செய்த அதிர்ச்சி சம்பவம். மறைந்த இளைஞரின் தாயாரிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்ட பெண்ணின் சகோதரர். क्या है? हाँ यस தட்கல் முறையில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஆதார் சரிபார்ப்பு அவசியம் என்ற நடைமுறை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமல். ஒரே நிமிடத்தில் முன்பதிவுகள் முடியும் அவலம் இனியாவது முடிவுக்கு வருமா என எழும் கேள்வி. சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. சூரியகாந்தி, பாமாயில் போன்றவைகளின் கச்சா சமையல் எண்ணெய் காண சுங்கவரி 10 விழுக்காடாக குறைப்பு. இறக்குமதி வரி குறைப்பால் சந்தைகளில் சமையல் எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு.
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்பான தனது பதிவுகளுக்கு வருத்தம் தெரிவித்த தொழிலதிபர் எலான் மஸ்க். இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் சமாதான முயற்சிக்கு திட்டமிடும் மஸ்க். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் அபாரம். இங்கிலாந்து மண்ணில் அதிக அரை சதம் விளாசிய வெளிநாட்டவர் என்ற புதிய சாதனையை படைத்தார்.